சரக்கு போயிட்டு சரக்கு இல்லாமல் வாக்க வர மாட்டேங்க அப்படி இருக்குமா கருப்பசாமி? சரி அது ஆமாப்பா வடக்கு என்னை பார்க்க வந்திருக்காளே. ஆனால் பாமா கொடியா மகனுக்கு 3 ஆம்பளை பிள்ளை, அதில் ஒரு பையனுக்கும் கேட்கணும், வேலையை பற்றி கேட்கணும். கொடியா காலைல விடுப்போம். பக்கத்தில் என்ன கேட்ப? வேலைக்கு கேட்கணுமா? அதான் பையனுக்கும் வேலைக்கும் கேட்க வந்திருக்கான்னு கேட்டேன். இல்லை எதை கேட்கணும்? சரி காலைல கேட்கணும். நல்லா காலைல விட்டு பார்ப்போம். சரி அப்படி இருக்குமாப்பா? சரி இடது பக்கம் வீக்கம் இருக்கா? இடது பக்கமானு கேட்டேன். வலது பக்கம் இடது பக்கம் அப்படி வலி மாதிரி இருக்குன்னு சொன்னா என் கடையிலே மாற்றி தரேன். அவனுக்கு எந்த இது போக எந்த இது ஆகாது. அப்படி படிக்கிறதுக்கு நீ இருக்க நிறைய கிடக்க போறானா? சத்தமா சொல்லு. கிடக்க தானே போறான். நல்லபடியா ஆக்கி தரேன். 3 நண்பர்கள் இருக்காங்க. எந்த குறை இல்லாம அவனை நல்லபடியா பரிசு வச்சா போதுமா? எழுத வச்சு பாஸ் ஆக்கிட்டு கரெக்டா வேலையை வாங்கி தரேன். கொடுத்துருக்கோம்னா இல்லையா? உத்தியோகத்தோட நிறைஞ்சு பாட்டி தருவேன். கொஞ்சம் கோவப்படு தானே? கோவத்தை பண்ண சொல்லு. கருப்பசாமி நல்ல வாழ வச்சு தரேன். அரசாங்க உத்தியோகம் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகம் இந்த கருப்பசாமி அமைச்சு தரேன். கட்டாயம் அமைச்சு தரேன். வேற என்ன கேட்ப? இப்ப உத்தரவு இல்லையே. எண்ணி ஒரு 7 மாசம் கல்யாணமே. அவனுக்கு 8 வயசுல நடக்கு. வயசு எத்தனை? அதான் 8 வயசு நடக்க. இப்ப உத்தரவு இல்லைன்னு சொல்லுதார கருப்பசாமி. ஒரு தடவை காலைல விடுப்பா சீக்கிரமாப்பா. சரி பக்கத்துல அப்படி வழக்காடி பார்த்தேன். இப்ப வேண்டாம் அப்படின்னு உத்தரவு. எண்ணி 7 மாசம் முடியும். அது வந்ததுக்கு அப்புறம் கருப்பசாமி முடிச்சு தரேன். அப்படி இப்படிலாம் இருக்கான். எது இருக்கா? அப்படி கேஸ் எதிர்க்காமா? என்ன கேஸ்ல இருக்கான்? 3 பேர் இருக்காங்களா? எத்தனை பேரு? 3 பேர் அப்படின்னு கருப்பசாமி என்கிட்ட சொல்லி தரேன். அதான் கேட்டேன். அதையும் விடுதலை ஆக்கி தரேன். நல்லபடி ஆக்கி தரேன். அந்த கருப்பசாமி பார்க்க வரணுமே. ஊர் பக்கமே வரவிட மாட்டேன். அடி அமாவாசை என்ன தேடி வர சொல்லு. நான் அதுக்குள்ளே நல்ல காரியத்தை முடிச்சு தரேன். வீடு உத்தரவு இப்ப இல்லைன்னு தான் சொல்லிட்டாங்க. மொத்தத்துல 1.25 வருஷம் கழியணும். 1.25 வருஷம் கழிஞ்சா இருக்கக்கூடிய பகைகளை மாற்றி உன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தன் சுய புத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ வரைக்கும் இல்லை. உண்மைனா உண்மை. சுய புத்தியில எதுவுமே பேசல, சுய புத்தியில எதுவுமே நடக்கல. அப்படி சுய புத்தி வர வச்சு நல்லபடியா இருக்க வைக்கிறதுல 1.25 வருஷம் கழிச்சு உத்தரவு தரேன். வேற என்ன கேட்ப? வாழ வச்சுட்டாங்க. எந்த உரையும் நம்ம காப்பாற்றி தரேன். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி வாழப்பேன். உன்னுடைய தொழிலும் வந்து பார்த்தேன். மொத்தம் 2 பேர் வேலை பார்க்கலாம். எத்தனை பேர் பாக்கியா? அதுல உனக்கு தெரிஞ்ச 2 பேர் தானே. இன்னும் அவ்வளவு தானே. உண்மையை சொல்லி ஒருத்தி புதுசா சேர்ந்துருக்கான். அதெல்லாம் தெரியும். கருப்பசாமிக்கு போறது 2 பேர் தானே. சரி அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அந்த கடையில் நமக்கு ஒரு சிக்கலாகவும் இருக்க. இப்போ வேலையை மாற்றி தரணுமா? அதே வேலை தான் பார்க்கணுமா? சரி கருப்பசாமி அமைச்சு கொடுக்கேன். கொடுத்தது நான் 2வது வேலை உனக்கு. உண்மையா எந்த குறையும் நம்ம காப்பாற்றி தர போயிட்டு வரலாம். சரி ஆமா கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி சரியா கூப்பிடணும்ல? சரி அதே மகளுக்காக தான். வாமா மகளுக்கு. வேற யாருக்கா? மகளுக்கு கேட்கணும். இவ்வளோ அதே தான். இவ்வளோ அதே போராட்டம் தான். கருப்பசாமி பக்கத்தில் வரலாம். அப்படி கருப்பசாமி சொன்னார இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கூட வரலையே அப்படின்னு ஒரு எண்ணம். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் கருப்பசாமி ஒன்னா சேர்த்துருவேன். மனசு துண்டு துண்டா விதைச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? மனசு இந்த பக்கம் வரவிடாத அளவுக்கு, எப்படி வாழ்வான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் மேல சில களங்கங்களையும் சுமத்தி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வாக்கெல்லாம் கொடுத்து அவன் வீட்டில் இருக்க அந்த 2 பொட்டச்சி அப்படிதான் பண்ணுறான். எத்தனை பொட்டச்சி? 2 பொட்டச்சி அப்படிதான் பண்ணுறான். அவன் மனசுல போய் நிக்கணும்ல. இந்த கருப்பசாமி வெளிநாட்டுக்கே போறேன், ஒரு ஆசை உண்டு பண்ணி கொண்டு வந்து தாரேன். சரி ஒரு பேச்சுவார்த்தைன்னு இருக்கு. ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சு வச்சு கருப்பசாமி அவளை வாழ வச்சுட்டாங்க. சரி அவன் கூட இன்னொருத்தன் அதே ஊர்ல இருந்து வெளிநாடு போயிருக்கானமா? ஒரு ஆள் போயிருக்க. அவன் மொழியில் சொல்ல வச்சு இந்த கருப்பசாமி வாக்கு தரேன், வாழ வச்சு தரேன், கட்டாயமா தருவேன். ஒரு பேச்சுவார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஆனா அவனுக்கும் இவளை தவிர வேற கல்யாணம் முடிக்கிற ஆசையெல்லாம் இல்லை. அப்படி எந்த இதுவும் வரல. உங்க அதுக்கும் வரல, என் காதுலையும் கருப்பசாமி சொல்லலை. சொன்னா சொல்லிடுவேன். இவதான் இருக்கா. ஆனா மனசை கெடுத்து விட்டு அவ வரட்டும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. உண்மையா இல்லையா? ஆனா நம்மளும் 2 தடவை அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி பார்த்தோம். ஆனா அதுக்கு வழி இல்லை. உண்மையா இல்லையா? நான் முடிச்சுட்டேன். போயிட்டு கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி ஓகே. தொழிலுக்கு போகணும். ஆனா வேலை ஆக மாட்டேங்குது கருப்பசாமி. நான் உனக்கு காணிக்கலாம் எடுத்து வச்சு நேர்ந்திருந்தேன்.
இருந்தாலும் தொழில் ஆகலையா அப்படின்னு கேட்க வந்திருக்கான். வா உட்கார். உட்கார்ப்பா. உட்கார் உட்கார் கூப்பிட்டுருவான். கருத்து கூப்பிட்டா கூப்பிட தெரியுவேன். பக்கத்தில் வரலாம். ஒரே சத்தமாக கேட்க என்னாச்சு? மன போராட்டமா இருக்க? வேலைக்கு போகணுமா வேண்டாமா? போனது என்னாச்சு? நான் சொன்னேன் போனது என்னாச்சுன்னு கேட்டேன். ஏன் வேலை பார்க்கல? கருப்பசாமி ஒரு வாக்கு கொடுத்தேன், நம்பிக்கை இருக்கா? அப்படி காப்பாற்றி தரது நான் தான். அப்படி காப்பாற்றி கொடுத்தா 2 பேர்லேருந்து ஒன்றை பிரித்து கொண்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் பிரித்து கொண்டு வந்திருக்கோம்ல? இப்போ கனி எடுத்துட்டு கருப்பசாமி தொழில் போகணும்னு கேட்க வந்திருக்கியா? தொழிலை கொடுத்து தரேன். எனக்கு அமாவாசைக்கு அன்னதானம் போட்டுருவியா? நான் அன்னதானம் தான் கேட்பேன். அப்படி தொழில சிக்கல் வரது மாதிரி தான் கருப்பசாமி எப்படி சொன்ன வாக்குப்படி காப்பாற்றி கொண்டு தரேன். ஆனால் நான் கொடுத்த வாக்குப்படி காணிக்க மறக்கக்கூடாது. ஒரு காணிக்க இருக்கா? ஏன் கொண்டு வரல? தானே நான் வாக்கு என்ன கொடுத்துருக்கேன்? நான் உனக்கு சொன்ன வாக்குப்படி கொடுத்தேனா இல்லையா? 3 நாள் தான் வேலையாச்சு. சத்தமா சொல்லு. 3 நாள் வேலையை கொடுத்தேன். எல்லாத்தையும் சொல்றது தானே. நான் இந்த கனியை தர மறந்துட்டோம்னா நீ ஒத்துக்கிடுவியா? இந்த கனி தான் உயிர். அவ கனியை தர நான் மறந்துட்டோம்னு சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா? இனி ஒவ்வொரு தொழிலை கொடுக்கும்போது கருப்பசாமி கொடுத்த காணிக்க எனக்கு அது 1 ரூபா இருந்தாலும் என் காலில் கொண்டு வச்சுட்டு நான் நீதிமன் சொன்ன வாக்குப்படி இருப்பேன். அதுல எந்த ஒரு இது இல்லை. சிறு பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு சின்ன சண்டையை உண்டு பண்ணி கொண்டு வந்துட்டேன். உண்மைதானே? இதெல்லாம் சொல்லணும்ல. வர அமாவாசை என்னை வந்து பார்க்கணும். 27ஆம் தேதி அமாவாசை என்னை வந்து என்னுடைய வாக்குக்கு வரணும். காணிக்க விட வரணும். வேற என்ன கேட்ப? அதான் பொழப்புன்னு சொல்லிட்டேன். காலைல விழுந்துட்டா கேட்பேன். போயிருந்து மந்திர தந்திர கோளாறு எதுவும் இல்லை. மாய மந்திர தந்திர கோளாறு இல்லை. என் தங்கை காளி இருக்கா? இவர்கிட்ட யார் இருக்கா? என் தங்கச்சி காளி இருக்கா? அப்படி 1 முறை 2 முறை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா. உண்மையா இல்லையா? நடு ரோட்டில் கிட்ட விழுந்திருப்பியா? சத்தமா சொல்லு. நடு ரோட்டில் விழுந்திருப்பியா? காப்பாற்றி கொடுத்துருக்கால. கருப்பசாமி யாருக்குன்னே பார்க்கலன்னு சொல்லுத. இன்னொரு இடத்துல கருப்பசாமியை பார்த்துருக்கேன். உண்மையா இல்லையா? ஒரு இடத்துல என் கால் மாட்டெல்லாம் தூங்கி எழுச்சி போனேன். அங்கே இருக்கா? கருப்பசாமி தானே? அதான் என் கால் மாட்டில் தான் தூங்கி எழுச்சி போனேன்னு சொல்லுவேன். ஒரு கூட்டமாக வந்து தூங்குனீங்க. கருப்பசாமி எங்கே போனாலும் ஒன்று தான். சாமி ஒன்று தானே? அதனால கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். இப்போ போகக்கூடிய தொழிலை மாற்றி இடத்த கொஞ்சம் மாற்றி போறியோ? அதே இடத்துக்கு தான் போறியா? வேற இடத்துக்கு போறியா? அதே இடத்துல அப்படி தொழில் சரி வரலன்னா அடுத்தால இடத்த மாற்றிடலாமா? இப்போ உனக்கு தொழிலை தாரேன். போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டு வா. தொழிலை தாரேன். வேலை வச்சு தரேன். ஒரு கடி தான் தருவேன். வர 27ஆம் தேதி என்னை வந்து அமாவாசைக்கு என் காணிக்கணும். நான் கிடக்கிறேன். எங்கேயாட்டு போயிருமான்னு பார்க்கணும்னு உட்காந்துருக்கான். சீக்கிரம் வா. ஒடியா சீக்கிரம். சரி கருப்பசாமி, உன்னுடைய நாளைக்கு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். இப்போ உடல்ல பரவாயில்லையாப்பா? பரவாயில்லையா இல்லையா? அப்படி இனிமேல் உத்தியோகத்தை நல்லா தாங்க. உத்தியோகத்தை தரணும். ஒற்றுமையாக வாழ வைக்கணும். சாக்கு கொடுத்தாச்சு இதாக இருக்குல்ல? கையில் கொண்டா நல்ல ரம்புலாம் கொண்டு வந்துருக்க. நல்லது. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். உத்தியோகத்தை நல்லபடியாக தாரேன். குடும்பத்தை ஒற்றுமையாக வச்சா போதுமா? சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்க. நீ கேட்பியாப்பா? குடும்பம் வாழணும் இல்லை. மற்றவங்க மாதிரி சொந்தமாக வாழணுமே. உன்னை நம்பி தானே வந்துட்டா? உண்மை தானே? நம்பி தானே வந்தா? மொத்தமா சொல்லு. காப்பாற்றணும்ல. கருப்பசாமி சொன்ன வாக்கு அடப்பட்டு எந்த ஒரு இதில் இல்லாம தான் அப்படிங்கிறது இல்லாம இருந்தா கருப்பசாமி எப்பவுமே கூட வரும். சுத்தபத்தமா இருக்கணும். இல்லைன்னு தான் சொன்னேன். இப்ப இல்ல, குடிச்சது உண்மை தானே? ஐயாவில் குடியில இனி அது வேண்டாமா? நல்ல தொழில தருவேன். வேற என்ன கேட்கணும்? கண்ணை முடிச்சு பார்க்க, கருப்பசாமி பார்க்க, இடத்த போய் பார்க்க, என் குதிரையை விட்டு பார்க்க. சரி, ஆமா, ஏற்கனவே உத்தரவு கொடுத்துருந்தேன். 2வது மனை உண்மையா இல்லையா? உத்தரவோட தரேன் அப்படி இருக்கக்கூடிய மனை அணைச்சு கொடுத்து அதே வீடு கட்டி கொடுத்தா கருப்பசாமியை இந்த இடத்துல எப்படி பார்க்க வருவேன்? அமாவாசை உத்தரவு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு அமாவாசை என்ன வந்து பாரு. ஒவ்வொருபடி வாழ வச்சு தரேன். நல்ல மேன்மையில கொண்டு தரேன். தொழில நிரந்தரமாக்கி தரேன். நீ வேலை பார்ப்பியா? வேலை கொடுத்தா அனுப்பியாப்பா?
என்ன சொன்ன பிறகு இருக்கணும். அதில் எந்த ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டேன். சரி, கருப்பசாமி உத்தியோகத்துக்கு தருவேன், நல்லா அமைச்சு தரேன். சரி, அமாவாசை என்ன பார்க்க வரணுமே, வருவியாப்பா? வேற என்ன கேட்பேன்? முடிச்சு தரேன், நான் வாக்கு கொடுத்துருக்கோம்ல இருக்குதா, அப்படி 1க்கு 2 தடவை போட்டு முடிச்சு கொடுக்க மாதிரி கருப்பசாமி வாக்கு தரேன். தூரம் போயிடுவா, என் பார்வைப்பட்டாலே போயிடும். இப்போ எந்த ஒரு பயமா ஆட்டம் இல்லையே, எந்த எதுவுமே வரல, வராது போயிட்டு வா, நான் பார்த்துக்கிட்டேன். அவளை வச்சு பிரச்சனை என்ன சொல்லு, நான் பார்த்துக்கிட்டேன், போயிட்டு வரேன். என்னம்மா? நான் கருப்பசாமி யாருக்கு? நான் நீ முன்னாடி உட்காந்துருக்க, அதனால் வாக்கு உனக்கு தானே கொடுக்க முடியும். யாருக்கு தேவையோ அவ்வளோ வர சொல்லு, அந்த வாக்கு கொடுத்துருவோம், நல்லா ஆக்கி தருவோம். அவள் பசிக்கு நீ சாப்பிட முடியல பேத்தி, நான் பார்த்துக்கிட்டேன், வர சொல்லு. சரி, ஒருத்தி சொந்தத்தில் வாக்கப்பட்டு இருக்கலாம். வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஆமாம் கருப்பசாமி. சரி, அப்படி இருப்பா. சரி, வடக்க போகிற குதிரை, வடக்கிழமை இறந்துருக்கா? எந்த ஊர்? ஆமா, உன்னை தான் கூட்டுறேன். சரியா இருந்திருக்கா? வடக்க குதிரை அப்படியே ஓடி போகுது, பெரிய பெரிய குதிரையா இருக்கு. என் குதிரை தான் இருக்காங்க, காலில் விழுந்துடும். கருப்பசாமி வாமா பக்கத்துல. யாரு? சரி, பக்கத்துல வாமா. உன்னுடைய பக்கத்துல வாமா, தண்ணி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்மா, அப்படி குடும்பத்தை பார்த்து ஏற்கனவே 2-3 சிக்கல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டோம். உண்மையா இல்லையா? எந்த இடம் போல நமக்கு வரக்கூடிய போராட்டம் உள்ளுக்குள்ள வச்சுதான், உள்ளுக்குள்ள இருக்கவங்க தான் பகையாவும் மாறிட்டாங்க. என்ன உண்மைன்னு சொல்லு. அப்படி இருக்கக்கூடிய சம்பாத்தியங்களும் போயிட்டு, கருப்பசாமி ரெண்டாசிகளும் போயிட்டு, இந்த சம்பாத்தியங்களும் எல்லாம் போயிட்டு, எல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுத்த மாதிரி காட்டி கொடுத்து எல்லாம் போயிட்டு. உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி இப்போ எந்த வழியும் இல்லை, வாழ்க்கையுமே உனக்கு போராட்டம் தான். அதுக்கு தான் கேட்டு வந்து உட்காந்துருக்கோம். உண்மையா இல்லையா? என்ன கேட்ப? கண்ண முடி, என்னை கூப்பிட்டு பார்க்கும். என் குதிரையை அனுப்புதேன், என்ன சொல்றது பார்க்கும். உன்னுடைய எல்லைக்கு மேற்க நான் கருப்பசாமி இருக்கணுமா? பெரிய குதிரையில் இருக்கணும் கருப்பசாமி. உன் இடத்துக்கு மேற்க கருப்பசாமி இருக்க. உன் வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோவில் இருக்கு, காளி கோயில் இருக்கு. உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், நம்பி ஏமாத்திட்டாங்க எல்லாத்துக்குமே. உண்மையா இல்லையா? வரக்கூடிய போராட்டம் இப்படி ஆகிட்டு, தாலிக்கு வேலி போட்ட மாதிரி 2 தாலி ஆகிக்கொண்டு தப்பிச்சாச்சு. உண்மையா பையா? அப்படி குடும்பத்துல வழக்காடி பார்த்தேன், வாகன சம்பந்தப்பட்டல அடிபட்டு ஒரு உயிர் பேசணும். அப்படி இது உண்டா? வாகனத்துல அடிபட்டு உண்மையா இல்லையா? சரி, கால் சொல்லுதார கொஞ்சம் கேட்கணும்ல, அதான் கால் கொடுத்துட்டு பேசு. இந்த இடத்துல வேற வந்து கருப்பசாமி எங்க பார்த்துருக்க? நான் கருப்பசாமி வேற எங்க பார்த்துருக்க? எந்த ஊர்ல பார்த்துருக்க? தான் கேட்டேன். இதே மாதிரி கருப்பசாமி இன்னொரு இடத்துல குறி கேட்கவும் வந்திருக்கும். அப்படி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை வழக்காடி பார்த்தோம். அப்படி துர்மரணம் அப்படின்னா 1க்கு 2 இன்னொன்னு கை கால் அடிபட்டு இருந்திருக்கும். உண்மையா? வேற ஒரு கை கால் அடிபட்டு வந்தாங்களா? அதே வாகனம் தான். ஒரு உயிர் போயிட்டு இன்னொரு உயிர் இடையில கை கால் அடிபட்டு வந்துச்சா? அதுதானே சொல்றேன். நான் சொல்ல புரியுதா? ஒண்ணு போயிட்டு ஒண்ணு கை காலில் அடிபட்டு இருக்குன்னு சொல்றேன். நான் பேசுற தமிழ் தானே. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். மாயமந்திர கோளாறுகளை வச்சு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மண் எடுத்து சுடுகாடுக்கு போனா என்ன ஆகும்? எல்லாம் சுடுகாடா போகும். அதனாலதான் 2 தடவை நமக்கு வந்த பிரச்சனையும் விலகி போயிட்டு. உண்மையா இல்லையா? படத்தை இழந்தாச்சு, எல்லாம் இழந்தாச்சு. கருப்பசாமி நம்பி வந்திருக்க. வயிற்றுல இடையில கட்டி அப்படியா இருக்கு, கால விட்டுரும். நான் கருப்பசாமி இருக்கோம்ல, தேடி வந்துட்டேன், பார்த்துக்கிட்டேன். என்ன செய்யணும்? கட்டி என்ன செய்யணும்? மறைச்சிட்டுமா? இல்லாமலே அறுத்துட்டுமா? கருப்பசாமி ஒரு அமாவாசை கூப்பிடுவேன். அதான் என்ன சொல்றேன், அது ஒரு கட்டி இருக்கு பிரச்சனை. நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன், அதான் வாழ்க்கை போராடி நிற்கிற ஒரு அமாவாசை இந்த கருப்பசாமியை பார்க்க வரணுமே. அமாவாசைக்குள்ள கட்டியை மறைச்சு கொடுத்து நல்ல கர்ப்பப்பை பிரச்சனை எதுவுமே இல்லாம மாற்றி கொடுத்து ஒரு வாரிசு தந்துடுறேன். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கோளாறு நீக்கி தரணும்ல, வழியை அடைச்சிக்கிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு தண்ணி வரணும்னு நினைக்கூடாதுல்ல. அப்படிதான் இருக்கும் குடும்பம். அப்படி குடும்பத்தை பார்த்தேன், 3 குடும்பம் தான். உண்மையா பையா? 3 குடும்பம் தான். உண்மையா இல்லையா? இப்ப அரசாங்கம் வரக்கூடிய அரச மாதிரி இருந்த ஆம்பளைகளும் பொம்பளை மாதிரி மாறிட்டாங்க. என்ன சொல்றது பத்தியா? மாத்தி அமைச்சு தரேன், நீக்கி தரேன். எந்த இதுல இருந்து எண்ணி 2 மாசத்துல இந்த கருப்பசாமி தொழில அமைச்சு கொடுத்தா போதுமா?
தொழிலை தரேன் ஏற்கனவே அப்படி இடையில 3 பேர் போயிட்டு போக முடியாமல் ஆயிட்டு. எத்தனை பேர் இப்போ கொடுக்குற கனி தொழிலை நல்லா அமைச்சு கொடுத்து உனக்குன்னு கொடுக்கக்கூடிய தொழிலை உன் கைவசம் கொடுத்து பொருளாதாரத்தையும் நல்லா கொடுத்தா இந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? பாக்கி சொன்னா மாறக்கூடாது. நான் கருப்பேன் இப்போ தொழிலுக்கு தரேன். அமாவாசை என்ன பார்க்க வந்தா மடி பிச்சைக்கு தரேன். இப்போ தொழிலுக்கு தானே என்கிட்ட முழுசா கேட்டு வந்தது. உண்மையை சொல்லு. மடி பிச்சைங்கிறது மாரியம்மன்ட்ட கேட்ட கொடுக்கல. அடுத்து அதே இடத்துல காவலுக்கு நிற்கக்கூடிய ஒரு சாமிக்கு போயிட்ட கொடுக்கல. உண்மையா இல்லையா? கருப்பசாமிகிட்ட கடைசியில வந்திருக்க அமாவாசைக்கு மாத்தி தரேன். ஆனா இப்ப தொழிலுக்கு தான் எனக்கு உத்தரவு கொடுக்கறேன். தொழிலை தரேன். இப்ப 2 பேர் தானே தொழிலுக்கு போறியா? சத்தமா சொல்லுங்க. இந்த 2 பேருக்கு தொழிலை கொடுத்து வர அமாவாசைக்கு என்ன வந்து பார்க்கலாமா? நாங்க அதுக்குள்ளே தொழிலை தரேன். தொழிலை கொடுத்து வர வச்சு தரேன். போயிட்டு வா, காப்பாத்தி தரேன். இந்த 3 கனி வீட்டுல கொண்டு வைக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அம்மா யாரா இருந்தா இல்ல எனக்கு பொண்ணு அமைச்சு தரேன். அமாவாசை என்ன வந்து பார்க்கணும். அமாவாசை 3 பேருக்கும் பிரச்சனை தான் இருக்கு. காப்பாத்தி தரேன். கடன் தொழில்னு இல்லை, நாம கொண்டு இழுத்து வச்சது. கடைசி போன ஒரு பொருள் போச்சு, எல்லாம் நாசமாச்சு. 2 பேரும் மாட்டியிருப்பாங்க. உண்மையா பொய்யா? 2 பேருக்கு உண்டான பிரச்சனை. உண்மையா இல்லையா? நான் கருப்பசாமி காப்பாத்தி தரேன். அமாவாசை என்ன வந்து பார்க்கணும். பார்க்க வருவியா? இவ்வளவு கொடுத்த வாக்க நிறைவேற்றுறேன். உனக்கு உள்ளவனு இப்படிலாம் அலைதான் நிப்பாட்டி தரேன். உண்மைன்னு சொல்லு. நிப்பாட்டி தரேன். ஆனா கோளாறு தான். கோளாறு வச்சு குடும்பத்தை நாசமாக்கி. உண்மைதான். வேற என்ன கேப்ப? அமைச்சு தரேன். சரி, அடுத்து என்ன வந்து பார்க்கணுமே? சரி, பக்கத்துல வாப்பா. ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து மீறவே முடியலங்கறாரு. தனியா தான் பார்க்கணும். பாப்பா பக்கத்துல. அமாவாசை வந்துருவியா? கண்டிப்பா வருவியா மாட்டியா? கண்டிப்பா நல்லா ஆக்கி தரேன். இப்ப சொல்றது சரியா இருந்துச்சா? சரியா இருந்துச்சு. அதே மாதிரி கருப்பசாமி கை வச்சுன்னு நோயும் தீரும், வயிறு வலி இருக்கும். பல்லு கடிச்சிக்கிட்டே பக்கத்துல உட்காரவி பார்ப்போம். அதான் முதலே சொல்லணும்ல, எது சொல்லணும்ல, அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆட்டோ வந்து நான் செய்வேன். பல்லு கடிக்கிறாரு. மேல என்ன இருக்குன்னு சரி, கை கூட. ஆமா, 3 வருஷம் ஆயிட்டா? இப்ப இல்லை, 3 வருஷம் ஆயிட்டா? இப்ப இல்லை, வரக்கூடிய குலதெய்வம் தான். அறுவாளுக்கு சொந்தமானவர் தான் நிற்காரு. நீச்சரவாளுக்கு சொந்தமானவர். ஆனா அப்படி வரும்போது இன்னும் சரியா வெளிப்படலை. அது வந்து புரியுதா? இன்னும் சரியா வெளிப்படலை. வெளிப்பட வச்சிருவோம். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளது தானே நல்லா தர வைக்கணும். எல்லைக்கு மேக்க இருக்கானே. உண்மையா இல்லையா? எப்பா 3 பூட தெரியுதப்பா. உண்மையா இல்லையா? நல்லபடியா வர வச்சு தரேன். என்ன சாமி கும்பிடுவ? அதான் 3 பூடம் தெரியுதுன்னு சொல்லிட்டேன். 1 பூடம் இல்லை, 3 பூடம் இருக்காப்பா. வர வச்சு நல்லபடியா ஆக்கி தரேன். கவலைப்படாம இருக்கேன். சரியா? அமாவாசைக்கு வரணும்ல. அமாவாசைக்கு வந்தா உடச்சி வர வச்சு தரேன். வாய்ப்புட்டு சொல்ல வச்சு தரேன். நல்லா ஆக்கி தரேன். இப்போ என்ன நடக்குன்னு சொல்லத்தான் உத்தரவு. அதை சரி பண்ணி தரணும். அமாவாசைக்கு தான் வரும். வர முடியுமா? போயிட்டு வரலாம்.